தூய்மை படையினா அவங்க அவ்வளோதானே. இல்லை அரசியல்வாதிகள்லையே இன்னைக்கு ஐயா திருமாவளவன் போய் அங்கே உட்காந்துட்டாரா? ஐயா திருமாவளவன் யாருக்கான கட்சி ஆரம்பிச்சோம்னு சொன்னாரு? விளிம்புநிலை மக்களுக்கான கட்சி, பட்டியல் சமுதாய மக்களுக்கான கட்சி, பறையல் சமுதாய மக்களுக்கான கட்சி, இதைத்தானே சொன்னாரு. ஏன் திருமாவளவன் போய் அங்கேயே இருக்கல? இல்லை அவர் வந்து முதல்வரை சந்திச்சுட்டு நான் வந்து கோரிக்கை வச்சேன் அப்படின்னு வந்து எங்க கோரிக்கை வச்சாரு? முதல்வரை சந்திச்சு அவர் இந்த மக்களுக்காக கோரிக்கை வச்சிருந்தா இன்னும் தீர்வு ஏற்பட்டிருக்கும். மாறாக அவர் என்ன செய்யறாருன்னா இந்த போராட்டத்தை நீர்த்து போ செய்ய விதமா மழுங்கடிக்கிற விதமாக இந்த போராட்டத்தை பத்தி மீடியாக்கள் உங்களை மாதிரி என்னைய மாதிரி நபர்கள் பேசிடக்கூடாதுக்காக எம்ஜிஆரை பத்தி இப்ப தேவையில்லாத விமர்சனத்தை முன்வைக்கிறார். அதிமுக சார்ந்த ஊடகங்கள் பூரா அதை டிபேட்டா எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப என்ன ஆயிருது? இந்த தூய்மை பணியாளருடைய போராட்டம் மழுங்கடிக்கப்படும், நீர்த்து போக செய்யறாங்க. இதே யோசிச்சு பாருங்க, இந்த போராட்ட காலத்துல சீமானனை போய் நின்று அந்த மக்களோட பேசுறாரு. அவருக்கு ஆர்ப்பாட்டம் பண்ண ஒரே கட்சி, அந்த மக்களுக்காக அந்த மக்களுடைய கோரிக்கை நிறைவேற்ற கோரி ஆர்ப்பாட்டம் செய்த ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. அதே மாதிரி ஆர்ப்பாட்டத்தை ஒன்று பண்ண சொல்லுங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியை. சீமானனை போய் அந்த போராட்ட காலத்தில் உட்காந்துருந்த மாதிரி இது அவர் திருமாவளவனை போய் உட்கார சொல்லுங்க. ஒரு நாள் முழுமையாக உட்காந்து அந்த போராட்டத்துக்கு தீர்வு கிடைச்சிடாதா? திருமாவளவனை மீறி வந்து அமைச்சர் சேகர்பாபு ஒரு முடிவு எடுத்துருவாரா? மேயர் பிரியா ஒரு முடிவு எடுத்துருவாங்களா திருமாவளவனை தாண்டி? நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ற ஒரு கட்சி திமுகவினுடைய ஒரு தலித் பிரிவு, திமுகவினுடைய ஒரு அணி, தலித் அணி அப்படின்ற அளவுல அவர் வந்து உள்ளுக்குள்ள சரணாகதி அடைஞ்சிட்டார். ஸ்டாலின் குடும்பமா பறையர் சமுதாயமா? இல்ல ஸ்டாலின் குடும்பமா பட்டியலின மக்களா அப்படின்னு பார்த்தா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஸ்டாலின் குடும்பத்துக்கு ஆதரவா மட்டும்தான் இருப்பார். கவின் மாதிரியான இளைஞர் இன்னொரு இளைஞர் சாகக்கூடாதுன்னா இங்க ஆணவ படுகொலைக்கான தடுப்பு சட்டம் உருவாக்கணும். அந்த தடுப்பு சட்டத்துக்காக உண்ணாவிரத உட்காருங்க தனியா. தடுப்பு சட்டம் ஏற்ற எவ்வளவு நேரம் ஆயிரும்? ஆளுங்கட்சி நினைச்சா ஒரு சட்டத்தை ஏற்றுவதற்கு ஆளுநருக்கு ஒப்புதல் அனுப்புவதற்கு எவ்வளவு நேரம் ஆயிரும்? வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இந்த யூடியூப் சேனலோட ஓனர் தெரியல, பிரதாப் தெரியும்ல. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில எனக்கு பேசக்கூட வாய்ப்பு இல்லைங்கன்னு சொல்லிட்டு வெளியில வந்த நபர், இளமையான பையன், திறமையான பையன், சட்டம் படிச்சிருக்கான், முதுநிலை சட்டம் படிச்சிருக்கா. அப்படி ஆனா அவருக்கு அங்கே ஒரு அங்கீகாரம் இல்லையே, வாய்ப்பு இல்லையே. அங்கீகாரம் என்பது கூட வேற வாய்ப்பே இல்லைங்கிற. அப்படியே மணிக்கணக்கில் உட்காந்து யூடியூப் சேனல்ல பேசக்கூடிய தம்பிக்கு மேடையில பேசுறதுக்கு ஒரு சிறிய வாய்ப்பு இல்ல. ஒரு 10 பேர் உங்களால மாநில பொறுப்பாளர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள் சொல்ல முடியுமா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில? அந்த அளவிற்கு தான் இருக்கு. நான் திரும்ப சொல்றேன், நாம தூய்மை பணியாளர்கள் ஆதரவா பேசுவோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பேசுறது ஒண்ணு, பேசாம 10 பைசாவுக்கு பிரயோஜனம். இங்க பாருங்க, அது ஒரு 4-5 பேத்துக்கான கட்சி. எல்லாத்துக்குமே பனையூருக்கு போகணும்னா, இப்ப செத்து போன அஜித்குமாருக்கு நீதி வேணும்னா அவங்களும் பனையூருக்கு தான் போகணுமா? கவின் குடும்பமும் பனையூருக்கு தான் போகணுமா? போராட்ட காலத்துக்கு நடுராத்திரில போங்க, யாருக்கும் தெரியாம. நைட்டு ஒரு 12 மணிக்கு கூட்டமே எல்லா நேரம் டக்குன்னு போனா அந்த முக்கியமான ஆட்கள்கிட்ட மட்டும் நான் இந்த மாதிரி 12 மணிக்கு விஜய் வர்றாருங்க வெளியில் மக்கள்கிட்ட சொல்லிட வேணாம்னா கரெக்டாக ஒரு 12 மணிக்கு போகிறோம். கூட்டங்கள் கூடாமல் உட்காந்து அவங்களோட பேசினா அவங்களுக்கான ஒரு உதவி செஞ்சோம். ஏன்னா அவங்க கட்சிக்காரங்க இங்கே உதவியெல்லாம் செய்கிறாங்க. நாங்கள் வாங்கிய வாக்குகள் அனைத்தும் 2 மடங்காகத்தான் உயர்ந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு தேர்தலுக்கும். அதனால இந்த தேர்தலையும் நாங்கள் ஏற்கனவே வாங்கிய 8.22 விழுக்காடு என்பது 15.16 மேல போகும். குறைந்தபட்சம் ஒரு 50 எம்எல்ஏக்களாச்சும் 2026 சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று சட்டசபைக்குள்ள நுழைவோம். நாம் தமிழர் கட்சியினுடைய குரல் சட்டசபையில் ஓங்கி ஒலிக்கும். கவினுக்கான ஒரு குரலா கொடுத்தோம்னாக்க, அதுக்கான ஒரு ஆர்ப்பாட்டமா போராட்டமா ஒரு அறிக்கையை விட்டோம்னாக்க, முக்குளத்தூர் சமுதாய மக்களுடைய மனசுல வந்து நம்ம ஒரு எதிரான கட்சின்ற மாதிரி ஒரு ஐயப்பாடு வந்துடும் கூட சொல்லியிருக்கலாம். என்னை பொறுத்தளவு நான் திரும்பவும் சொல்றீங்க, அண்ணன் விஜய்க்கு எந்த அளவுக்கு அரசியல் ஞானம், எந்த அளவுக்கு அரசியல் சம்பந்தமான விழிப்புணர்வு இருக்குன்றது நம்மளுக்கு தெரியல. என்னை பொறுத்தளவு அண்ணன் எடுக்கக்கூடிய ஒரு தவறான முடிவுகளுக்கு பூரா பின்புலமா இருக்குது அவருடைய வியூக வகுப்பாளராக இருப்பாரோ அப்படின்ற ஒரு ஐயப்பாடு இருக்கு. அவருடைய தவறான வழிகாட்டுதல்ல தான் இந்த மாதிரி எல்லாம் போகுதோ. ஏன்னா தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சி வந்து இளைஞர் பட்டாளத்தை லட்சக்கணக்கில் வச்சிருக்கு. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பொறுப்பு செயலாளர் நத்தம் சிவசங்கரம் சார். வணக்கம் சார். தூய்மை பணியாளர்கள் பார்த்தீங்கன்னா கடந்த 1ஆம் தேதி வந்து போராட்டத்தை ஆரம்பித்தாங்க. இன்னையோட 12 நாள் ஆகுது. போராட்டம் நீடிச்சுட்டு தான் இருக்குது. அரசு தரப்புலேருந்து எதுவுமே அவங்ககிட்ட நம்பிக்கைக்குரிய விதமாக எதுவும் போய்ட்டு யாரும் வந்து பார்க்கல. இல்லை, இப்போ தொடர்ச்சியாக 12 நாளாக போராட்டம் பண்ணாலும் இதில் ஒரு 7 கட்ட பேச்சுவார்த்தை நடந்துச்சு. 7 கட்ட பேச்சுவார்த்தையிலையுமே ஒரு 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 இறுதியான ஒரு முடிவு எட்டப்படலை. அதுக்கான காரணம் என்னென்னா, இவங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க, இந்த ஆளும் வர்க்கம் நல்லா தெரிஞ்சுக்கிச்சு, இந்த மக்கள் போராடிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட நாள் போராட்டினதுக்கப்புறம் எப்படி பேச்சுவார்த்தை நடந்ததுன்னா அது இதுன்னு சொல்லுவோம். சுதந்திர தினம் வரும்போது நம்மளுக்கு அந்த இடம் வந்து சரியாக இருக்கணும், சுதந்திர தினம் கொண்டாட்டத்துக்கு தயார்படுத்தணும், அதறுதி அவங்க போராடணும். அதற்கு பிறகு நம்ம காவல்துறை வச்சு அடித்து தூக்கி கொண்டு போய் குப்பை அள்ளுற மாதிரி அள்ளிட்டு போய் எங்கேயாவது போட்டு போயிடலாம் அப்படின்ற எண்ணத்தில் தான் இவர்கள் இதை கண்டுகொள்ளாமல் தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏன்னா இதுவரைக்கும் 7 கட்ட பேச்சுவார்த்தையிலையும் அந்த தூய்மை பணியாளர்கள் சார்பாக அவங்க வச்ச ஒரே கோரிக்கை, எங்களுக்கு பணி நிரந்தரம் வேணும். 15 வருஷம் 20 வருஷம் நாங்கள் உழைச்சிருக்கோம். உழைச்ச எங்களுக்கு உங்கள் அரசாங்கம் கொடுத்த, உங்கள் ஐயா ஸ்டாலின், அதாவது இன்றைய முதல்வர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது கொடுத்த வாக்குறுதி என்னன்னா, நாங்கள் திமுக ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சி அமைக்கும் பட்சத்தில், ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வரும் பட்சத்தில் நாங்கள் உங்களுக்கு உங்களுடைய வேலையை அரசு வேலையாக
நாங்கள் ஆக்கி தருவோம் அப்படின்றத அவங்க கொடுத்த வாக்குறுதி. அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற சொல்லி தான் அவங்க போராடுறாங்க. புதுசாக ஏதாவது ஒன்று நீங்கள் எங்களை செய்யணும்னு கேட்கல. உண்மையிலே என்ன ஒரு நபர் இருக்காரு, ஒரு வேலைக்கு சேர்றாரு, வேலை பார்க்குறாரு, அவர் என்ன எதிர்பார்ப்பாரு? நல்ல வருமானம், நல்ல சம்பளம், வருமானத்தை தாண்டி நிரந்தர வேலை. நிரந்தர வேலை. வருமானம்ங்கிறதுங்கிறது அவர் பார்க்குற வேலைக்கான ஊதியம். ஊதியம் ஒரு பக்கம் இருக்கட்டும், எல்லா பேருமே நிரந்தர வேலை எதிர்பார்ப்போமா இல்லையா? அதுதானே ஒரு அரசாங்கத்திட்ட எதிர்பார்ப்போம். தனியார்கிட்ட போய் நிரந்தர வேலை உடனே யாராவது கேட்போமா? தனியார்கிட்ட அதை கேட்கப்படுங்களா? ஏன்னா அவரே தனியார் நிறுவனம். நாங்கள் அரசுக்கு வேலை பார்த்தோம், அரசினுடைய ஊழியராக வேலை பார்த்தோம், மக்களுக்காக பணி செஞ்சோம், மக்களோட மக்களாக போய் நின்றோம். அப்போ எங்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அப்படி ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தா அவர்கிட்ட போய் கேட்கலாம். வாக்குறுதி கொடுத்த ஸ்டாலின். அதனால தொடர்ச்சியாக அவங்க போராடிக்கிட்டே இருக்காங்க. எப்படியாவது கிடைக்கும் நினச்சி போராடுறாங்க. உண்மை என்ன சகோதரர், சுதந்திர தினத்துக்கு முன்னாடி இந்த போராட்டத்தை கலைச்சிருவாங்க. இந்த காலகட்டத்தில் தான் இந்த மக்கள் ரொம்ப உறுதியாகவும் இறுதியாகவும் நிற்கணும். நாங்கள் உட்காந்து போராடிக்கிட்டு இருக்கோம், இந்த இடத்துல இருந்து, இந்த போராட்ட காலத்துல இருந்து நாங்கள் வெளியேற மாட்டோம்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்காரணும். இவர்களை கடந்து அவங்க எப்படி சுதந்திர தினம் கொண்டாடுறாங்கன்ற பார்க்கணும். இங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரியும், முழுக்க எல்லாருமே தேசிய கொடியோட தான் போராட்டமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எந்த ஒரு அரசியல் கட்சி கொடிகளை விட எல்லாருமே தேசிய கொடிகளோட தான் போராடிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த போராட்டத்தினுடைய வெற்றி யார் கையில் இருக்குனாக்க, அந்த போராடுற மக்களோடு சேர்த்து வெகுஜன மக்களும் அவங்களோட சேர்ந்து போய் போராடணும். எல்லா பேருமே இந்த போராட்டத்தை பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் நம்ம செய்ய வேண்டியது, எப்படியும் சுதந்திர தினம் தன்னைக்கு முழுக்க எல்லா பேருக்கும் விடுமுறையாக தான் இருக்கும். அப்போ அதற்கு முதல் நாள் 14ஆம் தேதி இரவுலேருந்து அந்த போராடுற மக்களுக்கு ஆதரவாக நம்ம எப்படி ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு ஆதரவாக எல்லா பேரும் மெரினாவில் கூடணுமோ, அது மாதிரி ரிப்பன் பில்டிங் முன்னாடி வெகுஜன மக்கள், ஏன்னா இந்த தூய்மை பணியாளர் இல்லாட்டி வெகுஜன மக்கள் உண்மையிலே நம்ம நாரி போயிருந்திருக்கும். நம்ம குடியிருக்கிற பகுதி நாரி இருந்திருக்கும். தினசரி ஒரு சாதாரண என்ன சொல்றது, ஒரு பெண்கள் அந்த மாதவிடாய் காலகட்டங்களை பயன்படுத்தக்கூடிய நாப்கின் வரையும் தங்களுடைய கைகளில் அள்ளி கொண்டு போய் சுத்தம் செய்த நபர்கள் தான் இந்த தூய்மை பணியாளர்கள். அப்போ இவர்களுக்கு ஒரு இன்னல், இவங்களுக்கு ஒரு இடர்பாடு ஏற்படும் போது அந்த வெகுஜன மக்களும் அவங்களோட சேர்ந்து நிற்கணும், பொதுமக்களும் அவங்களோட சேர்ந்து நிற்கணும். தூய்மை பணியாளருடைய அடிப்படை கோரிக்கைக்கு ஆதரவாக அவங்களோட போய் நிற்கணுங்கிறத ஒரு சரியான ஒரு நெறிமுறையாகவும் உழைச்ச மக்களுக்கான வெகுமதியாகவும் இருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய தாழ்மையான கருத்து. ஆனால் சென்னை மக்கள் அப்படி பார்க்கலன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அவங்கள கண்டுக்கிறது இல்லை. அங்கே போராடுறவங்க மட்டும் தான் போராடுறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வெகுஜன மக்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை இந்த விஷயத்தில். அந்த ஒரு பார்வை இருக்கா சார் தூய்மை பணியாளர் அவங்க அவ்வளோதானே? இல்லை, அரசியல்வாதிகள்லையே இன்னைக்கு ஐயா திருமாவளவன் போய் இங்கே உட்காந்துட்டாரா? ஐயா திருமாவளவன் யாருக்கான கட்சி ஆரம்பிச்சோம்னு சொன்னார்? விளிம்பு நிலை மக்களுக்கான கட்சி, பட்டியல் சமுதாய மக்களுக்கான கட்சி, பறையர் சமுதாய மக்களுக்கான கட்சி, இதைத்தானே சொன்னார். ஏன் திருமாவளவன் போய் அங்கேயே இருக்கல? யோசிச்சு பாருங்க. ஆளுங்கட்சியில் அங்கே வைக்கக்கூடிய ஐயா திருமாவளவன் இவங்க உட்காந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. தூய்மை பணியாளர்கள் உட்காந்து போராடுறாங்க. அங்கே இருக்கவங்க போகிற யாரு? பட்டியல் சமுதாய மக்களா இல்லையா? விளிம்பு நிலையில் வாழக்கூடிய மக்களா இல்லையா? அதில் பெரும்பான்மையாக பறையர் சமுதாய மக்கள் இருப்பாங்களா இல்லையா? தெலுங்கை தாய்மொழியாக கண்ட அருந்ததியர் மக்கள் நிறைய இருந்தாலும் கூட பறையர் சமுதாய மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க தானே, இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. அப்போ நான் என்ன சொல்கிறேன், ஏன் ஐயா திருமாவளவன் அவர்கள் அந்த போராட்டத்தில் போய் முழு நேரமாக இருக்கிறது இல்லை? இல்லை, அவர் முதல்வரை சந்திச்சுட்டு நான் கோரிக்கை வச்சேன் அப்படின்னு எங்க கோரிக்கை வச்சாரு? முதல்வரை சந்திச்சு அவர் இந்த மக்களுக்காக கோரிக்கை வச்சிருந்தா இன்னும் தீர்வு ஏற்பட்டிருக்கும். மாறாக அவர் என்ன செய்யறாருன்னா, இந்த போராட்டத்தை நீர்த்து செய்ய விதமா, மழுங்கடிக்கிற விதமாக இந்த போராட்டத்தை பத்தி மீடியாக்கள் உங்களை மாதிரி என்னைய மாதிரி நபர்கள் பேசிடக்கூடாதுன்றக்காக எம்ஜிஆரை பத்தி இப்ப தேவையில்லாத விமர்சனத்தை முன்வைக்கிறார். எம்ஜிஆரை பத்தி அவர் தேவையில்லாத விமர்சனத்தை முன் வச்ச உடனே பிரதான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக என்ன செய்து அவருக்கு பதில் சொல்ற விதமாக இவங்க கோவப்பட்டு பேசுறாங்க. அதிமுக சார்ந்த ஊடகங்கள் பூரா அதை டிபேட்டா எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப என்ன ஆயிருது? இந்த தூய்மை பணியாளருடைய போராட்டம் மழுங்கடிக்கப்படுது, நீர்த்து போக செய்யறாங்க. மடைமாற்றம் செய்யற வேலையா திருமாவளவன் பாக்குறாருன்னு சொல்றோம். இது எதுக்கு அவர் செய்யணும்? உண்மையிலேயே இந்த போராட்டத்தை வீரியமாக மிக தீவிரமாக கொண்டு போக வேண்டிய நபர் அவர் தான் இங்க உட்காந்துருக்கணும். இதே யோசிச்சு பாருங்க. இந்த போராட்ட காலத்துல சீமானனை போய் நின்று அந்த மக்களோட பேசுறாரு. அவருக்காக ஆர்ப்பாட்டம் பண்ண ஒரே கட்சி, அந்த மக்களுக்காக அந்த மக்களுடைய கோரிக்கை நிறைவேற்ற கோரி ஆர்ப்பாட்டம் செய்த ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. அதே மாதிரி ஆர்ப்பாட்டத்தை ஒன்று பண்ண சொல்லுங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியை. சீமானனை போய் அந்த போராட்ட காலத்தில் உட்காந்துருந்த மாதிரி இது அவர் திருமாவளவனை போய் உட்கார சொல்லுங்க. ஒரு நாள் முழுமையாக உட்காந்து அந்த போராட்டத்துக்கு தீர்வு கிடைச்சிடாதா? திருமாவளவனை மீறி அமைச்சர் சேகர்பாபு ஒரு முடிவு எடுத்துருவாரா? அவங்களுடைய போராட்டத்தை சுதந்திர தின பணிகளுக்காக அப்புறப்படுத்திடுவாங்களா? மேயர் பிரியா ஒரு முடிவு எடுத்துருவாங்களா திருமாவளவனை தாண்டி? அப்படின்னா என்ன அர்த்தம்? திருமாவளவன் தயாராக இல்லை. நம்மளுக்கு தேவை பறையர் சமுதாய மக்கள், விளிம்பு நிலைய மக்கள், பட்டியலின மக்கள் வாக்கு செலுத்தினா போதும். அதுவும் கூட அவர் போட்டியிடக்கூடிய ஒரு 4 சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டா வாக்கு செலுத்தினா போதும் அப்படின்ற இடத்துல அவர் சுருங்கிட்டாரு. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ற ஒரு கட்சி திமுகவினுடைய ஒரு தலித் பிரிவு, திமுகவினுடைய ஒரு அணி, தலித் அணி அப்படின்ற அளவில் அவர் முள்ளுக்குள்ள சரணாகதி அடைஞ்சிட்டார். இதுதான் இங்க இருக்காரு. இங்க இருக்கக்கூடிய வெகுஜன மக்கள், போராடக்கூடிய மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதோ அவங்களோட போய் உட்கார்றதோ நம்மளுடைய வேண்டுகோள். அது அப்படி இருந்தால் அந்த போராட்டம் வெற்றியினர். மாறாக
பல லட்சம் மக்கள் கூடி அந்த தூய்மை பணியாளர்களுடைய போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிப்பதை விட ஒரே ஒரு ஒற்றை நபர் அண்ணன் திருமாவளவன் அந்த இடத்துல உட்காந்து ஒரு நாள் 24 மணி நேரம், ஒரு நைட்டு ஒரு பகல், ஒரு இரவு ஒரு பகல் அந்த போராட்டக்காரர்களுடைய போராட்ட இடத்துல போய் உட்காந்துருந்தாருன்னா உடனடியாக அதுக்கான தீர்வு கிடைச்சிடும். ஆனால் அதை செய்வார்னா செய்ய மாட்டார். ஏன்? தன்னுடைய முதலாளி ஸ்டாலின் கோச்சிக்கிறார், தன்னுடைய முதலாளியினுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் கோச்சிக்கிறாங்க, சின்ன முதலாளி உதயநிதி, சின்ன முதலாளியினுடைய மனைவி மாப்பிள்ள சாரு, இவங்க எல்லாம் கோச்சிக்கிறாங்க. அவங்கள திருப்திப்படுத்தணும். ஸ்டாலின் குடும்பமா பறையர் சமுதாயமா, இல்ல ஸ்டாலின் குடும்பமா பட்டியலின மக்களா அப்படின்னு பார்த்தா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஸ்டாலின் குடும்பத்துக்கு ஆதரவா மட்டும்தான் இருப்பார். இல்ல நீங்க இப்ப அப்படி சொல்றீங்க, ஆனா அவரு தானே வந்து இப்ப கவினோட ஆணவ படைகளுக்கு எதிர்ப்பா நின்னாரு, ஆர்ப்பாட்டம் பண்ணாரு. அதனால ஏற்பட்ட விளைவு தீர்வு, அதுக்கு என்ன தீர்வு? இல்ல அழுத்தம் பாருங்க, நான் ஒன்னு சொல்றேன் கேளுங்க. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கவின்கள் இறந்து கொண்டே இருப்பார்கள். இதற்கான நிரந்தர தீர்வு என்ன? இதற்கான நிரந்தர தீர்வு என்ன? ஆணவ படுகொலைக்கு எதிராக ஒரு சட்டம் இயற்றுதல். அதை நிறைவேற்ற வச்சாரா இவர் இருக்க கூட்டணியில? அதான் சொல்றாரு அவரு. சொல்றாருங்க, நிறைவேற்றுவதற்கு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுங்க. நீங்க சொன்ன கம்யூனிஸ்ட் கட்சி அவர் இல்ல, அதிகாரத்தில் அவர் இல்லையா? அவர் இல்லாத அரசாங்கம் தான் திமுக அரசாங்கமா? அதிகாரத்தில் அவர் இல்லைன்னா அப்புறம் ஏன் திமுக சேர்ந்து நிக்கணும்? கூட்டணி விட்டு வெளியில வர வேண்டியதானே? அதிகாரத்தில் அவர் இல்லை சகோதரர், அப்புறத்துக்கு அவர் கூட்டணியில் இருக்கணும், வெளியில வர வேண்டியதானே? கவின் மாதிரியான இளைஞர் இன்னொரு இளைஞர் சாகக்கூடாதுன்னா இங்க ஆணவ படுகொலைக்கான தடுப்பு சட்டம் உருவாக்கணும். அந்த தடுப்பு சட்டத்துக்காக உண்ணாவிரதம் உட்காருங்க தனியா. தடுப்பு சட்டம் ஏற்ற எவ்வளவு நேரம் ஆயிரும்? ஆளுங்கட்சி நினைச்சா ஒரு சட்டத்தை ஏற்றுவதற்கு ஆளுநருக்கு ஒப்புதல் அனுப்புவதற்கு எவ்வளவு நேரம் ஆயிரும்? அதுக்கப்புறம் அங்கீகரிச்சு வரட்டும். ஒப்புதலுக்கு அனுப்புறதுக்கு நீங்க தயாரால, சட்டம் ஏற்றுவதற்கு தயாரால, அந்த அமைச்சரவை தயாரால, அந்த சட்டமன்றம் தயாரால. அதுக்கப்புறம் தானே அவங்க வந்து அவருக்கு அனுப்பணும், ஆளுநருக்கு அனுப்பணும், ஆளுநர் குடியரசுத் தலைவர்கிட்ட அப்போ இது பண்ணணும். அதுக்கப்புறம் தானே சட்டமாகும். ஏன் அதற்கான முன்னெடுப்பை எடுக்கவே இல்லை? விடுதலை சிறுத்தைகள் கட்சி எடுத்துச்சா? விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூப்பிட்டா 2 கம்யூனிஸ்டுகள் வரும்ல, விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூப்பிட்டா மதிமுக வரும்ல. ஏன் அவர்களை வச்சு பண்ணுங்க, ஏன் பண்ண மாட்டீங்க? அப்படின்னா என்னன்னா உங்களுடைய நோக்கம் அது அல்ல. உங்களுடைய நோக்கம் பறையர் சமுதாய மக்களுக்கோ பட்டியல் சமுதாய மக்களுக்கோ நல்லது செய்வதில்ல, மாறாக அவர்கள் வச்சு அரசியல் செய்வது. எங்க 2 பொது தொகுதி வாங்க சொல்லுங்க, ஒரு 10 சீட்டு வாங்குறாரு, 2 பொது தொகுதி வாங்க சொல்லுங்க, இல்ல 50%, 4 சீட்டு கொடுக்குறேன், 2 பொது தொகுதி 2 தனி தொகுதி கேட்க சொல்லுங்க, கொடுத்துருவாங்களா? அவர் என்ன சொல்றாரு, கலைஞர் கருணாநிதியே அவர் வன்னியரசிட்ட கேட்டாரு, நீங்கள் எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு. அதை நான் சொல்லல, அண்ணன் வன்னியரசி தான் சொன்னாரு. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இந்த யூடியூப் சேனலோட ஓனர் தெரியல, பிரதாப் தெரியும்ல, விடுதலை சிறுத்தைகள் கட்சியில எனக்கு பேசக்கூட வாய்ப்பு இல்லைங்கன்னு சொல்லிட்டு வெளியில வந்த நபர். இளமையான பையன், திறமையான பையன், சட்டம் படிச்சிருக்கான், முதுநிலை சட்டம் படிச்சிருக்கா, அப்படி இளங்கலை சட்டப்படிப்பு முடிச்சு முதுகலை சட்டப்படிப்பு முடிச்ச நபர். ஆனா அவருக்கு அங்கே ஒரு அங்கீகாரம் இல்லையே, வாய்ப்பு இல்லையே. அங்கீகாரம் என்பது கூட வேற வாய்ப்பே இல்லைங்கிற. அப்படியே மணிக்கணக்கில் உட்காந்து யூடியூப் சேனல்ல பேசக்கூடிய தம்பிக்கு மேடையில பேசுறதுக்கு ஒரு சிறிய வாய்ப்பு இல்ல. ஒரு 10 பேர் உங்களால மாநில பொறுப்பாளர்கள் 2ஆம் கட்ட தலைவர்கள் சொல்ல முடியுமா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில? அந்த அளவிற்கு தான் இருக்கு. நான் திரும்ப சொல்றேன், நாம தூய்மை பணியாளர்கள் ஆதரவா பேசுவோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பேசுறது ஒண்ணு, பேசாம 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. இங்க பாருங்க, அது ஒரு 4-5 பேத்துக்கான கட்சி, அவ்வளவுதான். சீட்டு கிடைச்சா எப்போ அந்த 4 பேருக்கு தான் எம்எல்ஏ சீட்டு, சீட்டு கிடைச்சா எப்போ அந்த 2 பேருக்கு தான் எம்பி சீட்டு. கட்சியினுடைய தலைவர் ஒரு எம்பி சீட்டை எப்போ வச்சுக்கிறது தப்பு இல்லை. மற்றவர்களுக்கு சுழற்சி முறையில் கொடுக்கலாம்ல. தம்பி பிரதாப் மாதிரியான ஆட்களுக்கு மேடையில் பேசுறதுக்கான வாய்ப்பு கொடுக்கலாம்ல, மீடியாவில் பேசுறதுக்கான வாய்ப்பு கொடுக்கலாம்ல. விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக மீடியாவில் பேசக்கூடிய நபர்கள் ஒரு 3 பேரை சொல்லுங்க. இப்போ இன்னைக்கு வந்து மாநகராட்சி ஒரு அறிக்கை விட்டுக்கிறாங்க, கலைஞ்சு போங்க, உடனடியா பணிக்கு திரும்புங்க. நான் திரும்ப சொல்லிட்டேன், பணிக்கு திரும்புங்க, கலைஞ்சு போங்கன்னு முதல் அறிக்கை விடுவாங்க, நாங்க அறிவிச்சோம்பாங்க. ஏன்னா அவங்க கோர்ட்ல பதில் சொல்லணும்ல. ஒருவேளை அஜித்குமார் 100% பாதுகாப்பு இருக்கு, இப்போ தனியாருக்கு போனாலும் உங்களுக்கு அந்த வேலையில எந்த பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்றாரு. நான் என்ன சொல்றேன், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுமே தனியார் கொடுத்துருங்களே. அரசாங்கம் நம்ம வாக்கு செலுத்தி தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்தி அதுக்கு ஒரு மக்களுடைய வரிப்பணம் 100 கோடி 200 கோடி செலவழிச்சு நம்ம முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறோம். பிரதமர், துணை பிரதமர், எம்பி, எம்எல்ஏ, மேயர் எல்லாத்தையுமே தேர்தல் ஆணையம் தேர்ந்தெடுக்குது. யாருக்காக? மக்களுக்காக. நீங்க தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் சாலை தனியா இருக்கு, பள்ளி கல்வி உயர்கல்வி தனியா இருக்கு, மருத்துவம் தனியா இருக்கு, குடிநீர் தனியா இருக்கு, எல்லாமே தனியார் கொடுக்குறது என்ன மைத்துக்குங்க அரசாங்கம்? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் தனியார் கொடுத்துருவோம். மக்கள் பிரதிநிதிகள் அங்கே இருந்து ஒவ்வொரு ஐஏஎஸ், ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு ஐஏஎஸ் இருக்காரு. அதே மாதிரி ஒரு மாவட்டத்தை ஆட்சி செய்வது ஒரு ஐஏஎஸ். ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய பிரதிநிதியா ஐஏஎஸ்கள் இருக்கட்டும், ஐஏஎஸ்கள் தலைமையில சட்டமன்றம் இயங்கட்டும், ஐஏஎஸ்கள் தலைமையில அங்கே ஒரு தீர்மானங்கள் நிறைவேற்றட்டும், தனியார் அமைப்புகளுக்கு கொடுக்கட்டும். தனியார் தமிழ்நாட்டை ஆட்சி செய்யட்டும், இந்தியா ஆட்சி செய்யட்டும். என்ன மைத்துக்கு ஒரு தேர்தல் நடத்தி அதுக்கு ஒரு முதலமைச்சர், ஒரு வெக்கங்கட்ட துணை முதலமைச்சர், எதுக்கு இது? தேவையற்ற வேலை தானே, வேலையற்ற வேலை தானே. நான் கேட்குறேன், சரியான தானே? 15ஆம் தேதி சுதந்திர தினம், ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம். சுதந்திர தினத்துக்குள்ள இந்த போராட்ட மக்களை அடிச்சு விரட்டணும். அப்படி முடியலையா அவங்கள போய் அள்ளி கொண்டு ஏதாவது மண்டபத்தில் அடைக்கணும். இந்த பக்கத்தை முழுமையாக ரிப்பன் பில்டிங்கை சுற்றி வந்து காவல்துறை டேக் ஓவர் பண்ணிடும்.
இப்போ எப்படி மெரினா பீச்சில் யாருமே கூட முடியாதோ, போராட்டம் பண்ண முடியாதோ, அதே மாதிரி ரிப்பன் பில்டிங் முன்னாடி யாரும் கூடக்கூடாது அப்படின்ற மாதிரி போலீஸ் தன் கட்டுப்பாட்டில் கொண்டாந்துடும். சுதந்திர தினத்தை நடத்தி முடிப்பார்கள். சுதந்திரம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் பாட்டுக்கு அவங்க வீட கிளம்பிடுவாங்க. மீண்டும் வந்து தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணுவாங்க. நீ 2 நாள் நடத்தினா, வாரக்கணக்கில் நடத்தினா, மாசக்கணக்கில் நடத்தினா ஒன்றும் கண்டுக்கிற மாட்டாங்க. தேர்தல் வந்த உடனே அதே மேயர் வந்து மீண்டும் தேர்தலை போட்டிடுவார். அதே அமைச்சர் சேகர் பாபு மீண்டும் தேர்தலை போட்டிடுவார். இந்த மக்களே வாக்கு செலுத்துவாங்க. எதுக்கு வாக்கு செலுத்துவாங்க? காசை வாங்கிட்டு வாக்கு செலுத்துவாங்க. நீங்க ஒண்ணு சொன்னீங்கல்ல, அவங்களுக்கு நல்லா தெரியுங்க. ஸ்டாலின் அரசுக்கும் ஸ்டாலின் திமுகவிற்கும் நல்லபடியாக தெரியும். அமைச்சர் சேகர் பாபுக்கும் தெரியும். மேயர் பிரியாவுக்கும் தெரியும். இந்த மக்களே ஒரு என்ன சொல்றது, அனாதை பயலுங்க. போராட்டம் வரையும் போராட்டட்டும், என்ன வேணாலும் செய்யட்டும். எவ்வளவு வெறுப்பு நம்ம அரசாங்கம் மேல இருந்தாலும் விடிஞ்சா தேர்தல்னா நைட்டு நம்ம காசு கொடுத்தோம்னா விடியால விசுவாசம் காட்டிட்டு ஓட்ட போட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படின்னு அந்த மக்களுக்கு இந்த அரசியல்வாதிகளுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. மக்கள் மாறாத வரை, மக்கள் திருந்தாத வரை அவர்களுடைய மாற்றத்தில் இந்த சமுதாயத்தில் எந்த வகையான மாற்றமும் ஏற்பட போறதில்லை. மக்களுடைய வாழ்வில் மாற்றம் ஏற்படணும், மக்களுடைய பார்வை மாறணும், வாக்கை மாற்றி செலுத்தணும், படித்த இளைஞர்கள் ஓட்டு போடணும். நாம் தமிழர் கட்சி மாதிரி ஒரு கட்சி ஆட்சிக்கு வரணும். அப்பதான் இங்க மாற்றம் ஏற்படும். சரி, நீங்கள் இப்போ சொன்னீங்க திமுகவுக்கு வந்து திருமா அவர்கள் வந்து அவருக்கு ஆதரவாக இருக்காரு அப்படின்னு சொல்கிறீங்க. திரு சீமான் அவர்கள் வந்து எங்களுக்கும் டிவி கேட்க தான் போர் அப்படின்னு அறிவிக்கிறார். எதிர்க்க வேண்டியது திமுக தானே, கட்டிட்டோமா? தேர்தல் வந்து இன்னும் 8 மாதம் தான் காலம் தான் இருக்குது. எனக்கும் அவருக்கும் தான் போருன்றாரு. இல்லை, இதில் எனக்கே வந்து ஒரு நீங்கள் சொல்கிறது நியாயமானதான், நான் ஏற்றுக்கிறேன். அண்ணன் சீமானோ அல்லது நாம் தமிழர் கட்சியை எதிர்க்க வேண்டியது தமிழக வெற்றி கழகத்தை அல்ல. அவங்க இப்போ தான் ஆட்சிக்கு வர்றாங்க. அதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்சாங்களோ அல்லது இதுக்கு முன்னாடி எம்எல்ஏ எம்பியில் இருந்தாங்களோ அதிலெல்லாம் சும்மா ஏதோ பேசணுங்கிறக்கா மாற்றி பேசக்கூடாது. நாம் தமிழர் கட்சி எதிர்க்க வேண்டியது திமுகவை, காங்கிரஸை, பிஜேபியை, அதிமுகவை. இதை எதிர்க்கிற விட்டுவிட்டு திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, பிஜேபி கூட்டணி, காங்கிரஸ் கூட்டணி, இதை எதிர்ப்பதுதான் சரியான எதிர்க்கட்சியாக இருக்கும். நாம் தமிழர் கட்சி தான் உண்மையிலேயே மத்திய அரசாங்கம் செய்த திட்டங்களும் சரி, மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த மக்கள் விரோத செயல்களும் சரி, மாநில அரசு கொண்டு வந்த மக்கள் விரோத செயலும் சரி, எல்லாத்தையும் எதிர்த்து உண்மையான எதிர்க்கட்சியாக தமிழ்நாட்டில், இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சி. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் தமிழர்களுக்கு எதிராக வரக்கூடிய எல்லா திட்டங்களையும் எதிர்த்து போராட்டம், ஆர்ப்பாட்டம் தொடர்ச்சியாக மக்கள் பணியில செஞ்சுட்டு இருக்க ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி, இல்லை மாறுகிறதுல. ஆனால் அந்த நாம் தமிழர் கட்சி அதனுடைய திசையை வந்து தமிழக வெற்றி கழகத்தின் திருப்பும் போது உண்மையான தவறு செய்த, இது வரைக்கும் ஆண்டு அதன் மூலமா மக்கள் விரோத செயல்களை செய்த திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நாம எதிராக போராடணுமே தவிர தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக இல்லைங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஆனால் கட்சிக்குள்ள இருந்துகிட்டே கட்சிக்கு எதிராக ஒரு கருத்தை சொல்லக்கூடாதுன்றனால அதெல்லாம் கடந்து போறோம். வேற ஒன்றும் கிடையாது. நான் வந்து நாம் தமிழ் கட்சியை விட்டும் கொடுக்க மாட்டேன், முட்டும் கொடுக்க மாட்டேன். இது ஆரம்பத்துலேருந்தே சொல்றது. சரிங்க சார், இப்போ விஜய் வந்திருக்கிறதுனால கணிசமா வாக்கு வங்கி வந்து குறையுமா திரு சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு? அதாவது எந்த கட்சியுமே வந்து நாம் தமிழர் கட்சி மாதிரி இது வரைக்கும் தொடர்ச்சியாக தன்னுடைய வாக்கு வங்கியினுடைய விகிதாச்சாரத்தை உயர்த்தியது இல்லை. இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து தனிச்சு போட்டியிடும் போது ஒரு வாக்கு சதவீதம் இருக்கும், கூட்டணிக்குன்னு போகும்போது ஒரு வாக்கு சதவீதம் இருக்கும். பிஜேபி தனிச்சு போட்டியிடும் போது அல்லது பிஜேபி அதன் தலைமையில் ஒரு கூட்டணி வைக்கும் போது ஒரு வாக்கு சதவீதம் இருக்கும். அதே அதிமுக அல்லது திமுக போன்ற பெரிய கட்சிகளோட கூட்டணி வைக்கும் போது ஒரு வாக்கு சதவீதம் இருக்கும். இப்படி எல்லா கட்சியுமே வந்து ஒரு மாநில தேர்தல் நடந்தாக்கா அது சட்டசபை தேர்தல் அதுக்கு ஒரு வாக்கு சதவீதம், பாராளுமன்ற தேர்தல் நடந்தால் அதுக்கு ஒரு இப்படிதான் இருந்துச்சு. ஆனால் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ஆரம்பித்த நாட்டிலிருந்து இன்னும் வரை அதனுடைய கிராஃப் குறையவே இல்லை, அதனுடைய வாக்கு சதவீதம் குறையவே இல்லை. தொடர்ச்சியாக மக்கள் எங்களுடைய கட்சிக்கு ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய கட்சியுடைய வளர்ச்சி என்பது தொடர்ச்சியாக சீராக ஒரே மாதிரி இருக்கு. நாங்கள் எந்த ஒரு இடத்துலையும் பின்வாங்கல. நாங்கள் வாங்கிய வாக்குகள் அனைத்தும் 2 மடங்காகத்தான் உயர்ந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு தேர்தலுக்கும். அதனால இந்த தேர்தலையும் நாங்கள் ஏற்கனவே வாங்கிய 8.22 விழுக்காடு என்பது 15.16 மேல போகும். குறைந்தபட்சம் ஒரு 50 எம்எல்ஏக்களாச்சும் 2026 சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று சட்டசபைக்குள் நுழைவோம். நாம் தமிழர் கட்சியினுடைய குரல் சட்டசபையில் ஓங்கி ஒலிக்கும். திரு விஜய் அவர்கள் வந்து இப்போ நடந்த இந்த ஆணவ படுகொலைக்கு ஒரு கண்டனமோ இல்லை அறிக்கை, குறைந்தபட்சம் ஒரு ட்விட்டர் அறிக்கையை கூட விடல. இல்லை, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப அப்பத்தமானது, ரொம்ப ஆபத்தானது. வாக்கு வங்கிக்காக பார்க்குறாரு. கட்சியினுடைய பிரதாப் கூட நிறைய பேசிட்டே இருப்பா, அப்படியே அதை கூட நானும் கூட அதை பார்த்துருக்கேன். ஒருவேளை இப்போ ஒரு மாநாடு அறிவிச்சிருக்காரு அண்ணன் விஜய் அவர்கள், தென் மாவட்டங்களில் மதுரையில் ஒரு பெரிய மாநாடு அறிவிச்சிருக்காரு. அந்த மாநாடுனா பொதுவாக தென் மாவட்டங்களில் முக்குளத்தோர் சமுதாயத்தினுடைய ஒரு ஒரு மக்கள் தொகை வந்து கொஞ்சம் அதிகமாக, வாக்கு வந்து அதிகமாக இருக்கக்கூடியது. ஒருவேளை அந்த பட்டியல் சமுதாயத்தில் இறந்து போன கவினுக்கான ஒரு குரலாக கொடுத்தோம்னாக்கா, அதுக்கான ஒரு ஆர்ப்பாட்டமாக போராட்டமாக ஒரு அறிக்கையை விட்டோம்னாக்க, முக்குளத்தோர் சமுதாய மக்களுடைய மனசில் வந்து நம்ம ஒரு எதிரான கட்சின்ற மாதிரி ஒரு ஐயப்பாடு வந்துடும் கூட சொல்லியிருக்கலாம். என்னை பொறுத்தளவு நான் திரும்பவும் சொல்கிறீங்க, அண்ணன் விஜய்க்கு எந்த அளவுக்கு அரசியல் ஞானம், எந்த அளவுக்கு அரசியல் சம்பந்தமான விழிப்புணர்வு இருக்குன்றது நம்மளுக்கு தெரியல. என்னை பொறுத்தளவு அண்ணன் எடுக்கக்கூடிய ஒரு தவறான முடிவுகளுக்கு பூரா பின்புலமா இருக்குது அவருடைய வியூக வகுப்பாளராக இருப்பாரோ அப்படின்ற ஒரு ஐயப்பாடு இருக்கு. அவருடைய தவறான வழிகாட்டுதல்ல தான் இந்த மாதிரி எல்லாம் போகுதோ. ஏன்னா தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சி வந்து இளைஞர் பட்டாளத்தை லட்சக்கணக்கில் வச்சிருக்கு. பல லட்சம் இளைஞர்கள் அவங்க பின்னாடி இருக்காங்க. அவங்க இன்னும் வரையும் ரசிகர்களாகவே இதை இருக்காங்க. என்னுடைய பார்வையில் ஏற்கனவே ரசிகர்களாக இருந்தவர்கள் இன்னும் அவங்க அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு கூட
ரசிகர்களாகத்தான் இருக்கிறார்கள். தொண்டர்களா கட்சி தொண்டர்களாவோ கட்சி பொறுப்பாளர்களாவோ மாறணும்னா அதனுடைய தலைமை அவர்களுக்கான விழிப்புணர்வு கொடுக்கணும், அரசியல் பயிற்சி பற்றி நடத்தணும், பயிலரங்கங்கள் நடத்தணும். அதன் மூலமா கட்சியினுடைய கொள்கையை கொண்டு அந்த இளைஞர்கள் மத்தியில அந்த கொள்கையை போய் பொதுமக்களிடம் எப்படி எடுத்து பேசுறன்ற பயிற்சிகளை கொடுக்கணும். இது எதுவுமே நடக்கிறது இல்லை. அவர்கள் ரசிகர்களாகவே இருக்காங்க. இவங்க இந்த வியூக வகுப்பாளர் அதற்கான திட்டமிடல் ஏதாவது செஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். மாறாக விஜயனை ஏதோ ஒரு பொத்தி ஒரு என்ன சொல்றது கண்காட்சி பொருள் மாதிரியே காட்டி அதன் மூலமா அரசியல் பண்ண நினைக்கிறாங்க. அது சாத்தியமே இருக்காது. இப்ப கூட தூய்மை பணியாளர்கள் வீட்டுக்கு அதாவது அதனாலதான் எல்லாருமே, நான் சொல்லல, ஆனா எல்லா பேரும் இந்த பனையூர் பண்ணையாருன்னு அவங்கள சொல்றதுக்கான காரணம் அதான். எல்லாத்துக்குமே பனையூருக்கு போகணும்னா, இப்ப செத்து போன அஜித்குமாருக்கு நீதி வேணும்னா அவங்களும் பனையூருக்கு தான் போகணுமா? கவின் குடும்பமும் பனையூருக்கு தான் போகணுமா? போராட்ட காலத்துக்கு நடுராத்திரில போங்க, யாருக்கும் தெரியாம. நைட்டு ஒரு 12 மணிக்கு கூட்டமே எல்லா நேரம் டக்குன்னு போனோம். அந்த முக்கியமான ஆட்கள்கிட்ட மட்டும் நான் இந்த மாதிரி 12 மணிக்கு விஜய் வர்றாருங்க வெளியில மக்கள்கிட்ட சொல்லிட வேணாம்னா கரெக்டா ஒரு 12 மணிக்கு போறோம். கூட்டங்கள் கூடாம உட்காந்து அவங்களோட பேசினா அவங்களுக்கான ஒரு உதவி செஞ்சோம். ஏன்னா அவங்க கட்சிக்காரங்க இங்க உதவியெல்லாம் செய்யறாங்க. அந்த போராடுற மக்களுக்கான உணவை நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம், அந்த பக்கத்தில் அதிமுக ஜெயக்குமார் அண்ணன், இந்த மாதிரி பல பேர் கொண்டு ஆம்ஸ்ட்ராங் அண்ணனுடைய மனைவி, இப்படி பல பேர் அந்த உணவுகள்லாம் கொடுத்து உதவுறாங்க. தண்ணீர், பிஸ்கட் இதெல்லாம் கொடுத்து உதவுறாங்க. இன்னும் பல்வேறு அமைப்புகள், சின்ன சின்ன அமைப்புகள், வழக்கறிஞர்கள் அமைப்புகள், ஒரு சிலர் அந்த உதவியெல்லாம் மனசாட்சியோட மனதார ஒரு என்ன சொல்றது ஒரு அவங்க செஞ்ச உழைப்புக்கு ஒரு கைமாறாக அவங்களுக்கு ஏதோ சின்ன சின்ன உதவிகள், இன்னும் பெருவாரியா கிடைக்கல, அவங்களுக்கு முழுமையா கிடைக்கல. அவங்க அன்றாடம் தண்ணிக்கு கூட கஷ்டப்பட்டு இருக்காங்க, ஒரு சரியான உணவுக்காக கஷ்டப்படுறாங்க அந்த போராட்டத்துல இருந்துகிட்டு. அப்படிலாம் இருக்கும்போது அந்த வெயில், அந்த மழை, அந்த கொடுமையில மழையிலையும் போராடுறாங்க, வெயிலையும் போராடுறாங்க, எல்லாமே தொடர்ச்சியா போராடுறாங்க. அந்த மாதிரி இடத்துல அண்ணன் விஜய் வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் அழுத்தம் தமிழ்நாடு அரசிற்கு இருந்திருக்கும். அண்ணன் வந்தாருங்க, விஜய் வந்தாருங்க, பேசினாருங்க, மற்றபடி அந்த மக்களா உட்காந்துருந்தாருங்க, 2 மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்துருந்தாரு, 10 நிமிஷம் கூட சொல்லுங்களேன் உட்காந்துருந்தாரு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நேரத்தில் ஒரு பேட்டியை கொடுத்தாரு அப்படின்னாக்கா அது ஒரு பெரிய புரட்சியா இருந்திருக்கும்ல. ஒரு மிகப்பெரிய மாற்றம், புரட்சின்னு சொல்ற கூட கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஒரு மிகப்பெரிய மாற்றமா இருந்திருக்கும். தமிழ்நாடு அரசிற்கு அது ஒரு அழுத்தமா இருந்திருக்கும். அதெல்லாம் அவங்க செய்ய தவறாங்க. எனக்குன்னா தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சியை கமலஹாசன் கட்சி மாதிரி ஒரு ஒத்த சீட்டுக்கு திமுக கொண்டு போய் சேர்த்துட்டு போயிடுவாங்கன்ற ஒரு பயம் இருக்கு. அதை அவங்க வீக வகுப்பாளர் அதை சரி செய்யணும், அதை சரி செய்வாருன்னு நம்புறோம். அவ்வளோதான். நம்மளுக்கு என்னமோ அதை சரி செய்யற மாதிரி தெரியல. இருந்தாலும் அது அவங்க கட்சியோட உள்கட்சி பிரச்சனை, நம்ம அதில் தலையிடுறதுல இருந்தாலும் அதை அவர் சரி செய்யணும். பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பங்கு. நன்றி. நன்றி.